Hello friends, welcome to my channel ERK Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல seismograph chart எப்படி டேப்லோல கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? seismograph chart எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்க அப்படினா big variation of the period times. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர் இருக்கு. அந்த 5 இயர்ல each month எவ்வளவு நம்ம சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு வந்து நெகட்டிவ்ல இருக்கு, எவ்வளவு வந்து பிளஸ்ல இருக்கு அப்படிங்கற அனாலிசிஸ் தான் இந்த சார்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படினா டார்க் green வந்து பாத்தீங்க அப்படினா ஹையஸ்ட் சேல்ஸ், இல்ல பாத்தீங்கன்னா டார்க் ரெட் வந்து பாத்தீங்கன்னா லோவர் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி லெவல் தட் நீடட் டு அலோகேட் த இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி சர்டைன் ஆஃப் த இயர். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுற இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் எப்படி நம்ம டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லோவில் seismograph சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் டேட் தேவை. ஸோ ஆர்டர் டேட் எடுத்து காலம் ஷீட்டில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இயர் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த் தேவைப்படுது. ஸோ இதையே நம்ம ரைட் கிளிக் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி ரைட்டில் விட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து மந்த்துக்கு மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இயர் நம்மளுக்கு கிடச்சிச்சு, சேம் மந்த்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேட் ஃபீல்டு எழுதணும். ஸோ அதுக்கு எழுதிக்கலாம். கால்குலேட் ஃபீல்டு minus value. Okay, so minus sales. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்ளை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெஷர் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷர் வேல்யூஸ் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி ரோஸில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்னா நம்மளுக்கு இந்த மைனஸ் வேல்யூவும் சேல்ஸ் மெஷர் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இங்கே ரெண்டுமே இருக்குது. ஸோ அது தேவையில்லை. ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ முடிஞ்சது. எல்லாத்தையுமே ரிமூவ். சேல்ஸ் அண்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ண இந்த வேல்யூ கால்குலேட் ஃபீல்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மெஷர் நேம்ஸ் எடுத்துகிட்டு பாத்தில் விட போகிறோம். ஓகேங்களா? மெஷர் நேம் எடுத்து பாத்தில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது ஹையஸ்ட் லோவஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் சேல்ஸ் எடுத்துகிட்டு கலர் ஷீட்டில் விட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து க்ரீன்லேயும் லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2014 எல்லா மந்த்துமே இருக்குது. ஸோ ஈச் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார் இருக்குது. ஸோ அந்த பார் வந்து அதோட வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஹையஸ்ட் சேல்ஸாக லோவஸ்ட் சேல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் ஹையஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டார்க் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ஹையஸ்ட் சேல்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா February 2014 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி கம்பேரிஷனுக்காக தான் இந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.